எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு ஜஸ்ட் ஒன் கொஸ்டின் ஆண்டர் நம்மளை பார்த்து கேட்க விரும்புகிறார். ஆர் வி ரெடி ஃபார் த ராப்சர்? ராப்சர் என்றால் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற அர்த்தம். மத்திய ஆகாயத்திலே இயேசு கிறிஸ்து வருவார். இயேசு தெரிஞ்சிருக்கிறவங்களாம் போயிடுவாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. இயேசு நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இயேசுனா எனக்கு யாருன்னு தெரியும், இயேசுவை எனக்கு தெரிஞ்சனால நான் ராப்சரில் போயிடுவேன் அப்படின்னு ஒரு வேளை கனவு கண்டுருந்தீங்கன்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். யாரெல்லாம் ஏசப்பாவோட ஐக்கியமாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ரொம்ப விழிப்பாக இருக்கிறாங்களோ, தன்மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் போகாதபடி ஜாக்கிரதையாக விழித்திருக்கிறவன். அந்த கன்னிகைகளுடைய கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். மணவாளன் வந்து விட்டாருன்னு சத்தம் கேட்ட உடனே அடித்து பிடிச்சி எழும்புறாங்க. ஆனால் கையில் எண்ணெய் இல்லை, ஆயத்தம் இல்லை. அவங்க போயிட்டு வரத்துக்குள்ளே கதவு அடைக்கப்பட்டுருச்சு. அப்படி தான் ஒரு நாள் ஆகுங்க. இயேசு எனக்கு இயேசுனா யாருன்னு தெரியும். நான் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன். ஆனால் எனக்கும் இயேசுக்கும் ஒரு பெரிதான ஒரு ஐக்கியம்லாம் கிடையாது. சும்மா ஆஸ் அ கிறிஸ்டியன் எனக்கு இயேசுனா யாருன்னு தெரியும். சண்டே ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவேன். ஆனால் எனக்கும் இயேசுக்கும் நல்ல ஐக்கியமானா கிடையவே கிடையாது. சும்மா இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பைபிளில் இருக்குது, நம்ம கைவிடப்படும். இயேசு கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொண்டு பாவங்கள் கழுவப்பட்டுருச்சு, நான் அவரை நம்பி இருக்கிறேன், பின்னாடி திரும்பி பார்க்காம மை eyes has been fixed upon Jesus. எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிற யார் என்ன பேசினாலும், என்ன குறை பேசினாலும், அவர் எனக்கு வச்சிருக்கிற அந்த அழைப்பில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஓடிட்டுருக்கிறேன். நான் ரெடியாக இருக்கிறேன், அவர் எப்போ வந்தாலும் நான் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி ஜாக்கிரதையாக ஜப ஆவியால் நிறைந்திருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஜப ஆவியால் நிறைந்திருங்கன்னு. யார் ரொம்ப ரெடியாக இருக்கிறாங்களோ நொடி போடுதலே ஒரு நாள் நடக்கும். ஒரு நாள் முழு உலகமும் ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்க போகுது இந்த உலகத்தில். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், ஆர் வி ரெடி ஃபார் த ராப்சர்? ஆர் வி ரெடி? ஆர் வி ரெடி? இந்த கேள்வி ஏதோ ஒரு நாள் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும். ஒரு நாளும் கேட்டுகிட்டே அப்படியே விட்டுறக்கூடாது, ரெடி ஆகணும். ஆண்டவரே, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நாளும் ராத்திரி ஆண்டர் சமத்தில் உட்காந்து, ஏசப்பா என்னை நினைவு கூறுங்க, என்னை நினச்சிக்குங்க. அந்த கல்வாரி சிலுவையில் அந்த ஒரு கல்லன் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே நீங்கள் இன்றைக்கி பரதீஸில் வரும்போது நினச்சிக்குங்க, ரிமெம்பர் மீ ஓ காட். அந்த ஜெபம் பண்ணுறீங்களா? இன்றைக்கி பண்ணுங்களேன். ஆண்டவரே என்னை ரிமெம்பர் பண்ணுங்கப்பா, என் குடும்பத்தை, என்னை சுற்றி இருக்கிறவங்கள ரிமெம்பர் மீ லார்ட், என்னை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. ஜபாவியால் எப்போ நிறைந்துருங்க. உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தோடு ஒத்து போகாதீங்க. உலகத்தில் அன்பு வைக்கிறவன் பிதாவை நேசிக்க முடியாது. உலகமாக வேணும், ஆண்டரை வேணும். ஆண்டரை அப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்புறதில்லை. ஆண்டரை மட்டும் நீ விரும்பு. வெரி ஐஸ் பி ஃபிக்ஸ்ட் அப்பாயிண்ட் ஜீசஸ். அவரை நோக்கி ஓடு. இன்றைக்கி ஒரே ஒரு கேள்வி தான் கர்த்தர் மறுபடியும் வைக்கிறார். ஆர் வி ரெடி? பேசுகிற நானாக இருக்கட்டும், கேட்குற நீங்களாக இருக்கட்டும், ஆர் வி ரெடி? நான் மெசேஜ் கொடுக்குறனால நான் இன்றைக்கி ஆயத்தமாக இருக்கிறேன்னா அது பர்சனலாக எனக்கும் ஆண்டருக்கும் தெரியும். மெசேஜ் கொடுக்கலாம், பாட்டு பாடலாம், பயங்கரமாக ஃபேமஸாக இருக்கலாங்க. பட் அவருடைய வருகையை கைவிடப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை மாதிரி ஒரு ஏமாளி இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாதுங்க. I just want you to think about this. Are we ready? May the Lord bless you. Have a beautiful day. God bless.